லியோனார்டோ டாவின்சி என்று அழைக்கக்கூடிய இத்தாலி நாட்டை சார்ந்த ஒரு புகழ்பெற்ற ஓவியர் இவர் வரையக்கூடிய படங்கள் அனைத்துமே மிகவும் தத்துருவமாக இருக்கும். அப்படி இவர் வரைந்த உலகின் மிக சிறந்த ஓவியங்களில் 2வது இடத்தை பிடித்திருப்பது இவர் வரைந்த ஆண்டவருடைய இறுதி ராவுணவு. இந்த படத்தை இவர் மிக அழகாக வரைந்திருந்தார். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும், இயேசுவும், சீடர்களும், பொருட்களும் உயிரோட்டம் பெற்றதாக இருந்தது. அப்பொழுது இந்த படத்தை உலகிற்கு காட்டுவதற்கு முன்பாக தன்னுடைய நண்பர்களை அழைத்து அவர்களுக்கு இதை காட்டினார். அப்படி காட்டுகின்ற பொழுது அங்கு வந்திருந்த அனைத்து நண்பர்களும் ஆண்டவருடைய கையில் இருந்த அந்த ரசக்கிண்ணத்தை பார்த்து புகழ ஆரம்பித்தார்கள். எவ்வளவு பளபளப்பாக இருக்கிறது, எவ்வளவு அருமையாக இருக்கிறது, எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறது என்று அந்த ரசக்கிண்ணத்தின் மேலேயே இவர்களுடைய கண்கள் அனைத்தும் பதிந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த லியோனார்டோ அங்கு சென்று ஒரு கருப்பு நிற வண்ணத்தை எடுத்து அதன் மேல் அதை பூசி அதனுடைய பளபளப்பை குறைத்தார். இதை பார்த்து நண்பர்கள் கேட்டார்கள், ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்ட பொழுது, நான் இயேசுவினுடைய அன்பையும் தியாகத்தையும் உணர்த்துவதற்காக இந்த இறுதி ராவுணவை நான் வரைந்திருக்கின்றேன். ஆனால் உங்களது கண்கள் அனைத்துமே அவருடைய ரசக்கிண்ணத்தின் மீது இருந்தது எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறினார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாளை முதல் நாம் திருவருகை காலத்திற்குள் நுழையவிருக்கின்றோம். இந்த திருவருகை காலம் நம் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. இந்த மகிழ்ச்சியை நாம் பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்துகின்றோம். நமது இல்லங்களில் ஸ்டார் கட்டுவோம், பலவிதமான வண்ண விளக்குகளை போட்டு அலங்கரிப்போம், குடில்களை அமைப்போம், பல்வேறு சிறப்பான உணவு வகைகளை தயாரிப்போம், புத்தாடுகளை உடுத்துவோம். இப்படி பல்வேறு விதங்களில் நாம் திருவருகை காலத்திற்கு நம்மை தயாரிக்கின்றோம். ஆனால் எது மிகவும் முக்கியமானது என்றால், கிறிஸ்துவினுடைய பிறப்பை நமது உள்ளங்களில் நாம் தயார் செய்ய வேண்டும். நமது உள்ளத்தில் கிறிஸ்துவினுடைய வருகைக்காக நாம் தயாரிக்க அழைப்பதே இந்த திருவருகை காலம். எனவே கிறிஸ்துவை மையப்படுத்திய விழாவாக நம்முடைய இந்த திருவருகை கால தயாரிப்புகள் இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்போடு இந்த திருவருகை காலத்திற்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். கத்தோலிக்க திருவினுடைய மறைக்கல்வி நூல் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. எண் 524. ஒவ்வொரு ஆண்டும் திருச்சபை திருவருகை கால வழிபாட்டை கொண்டாடுகின்ற பொழுது முற்காலத்தில் எப்படி மக்கள் மெசியாவினுடைய வருகைக்காக எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தார்களோ, அந்த எதிர்பார்ப்பில் இப்பொழுது நாமும் கலந்து கொண்டு அந்த எதிர்பார்ப்பை நாம் கொண்டாடுகின்ற பொழுது நாமும் இயேசுவினுடைய 2வது வருகைக்கு நம்மையே நாம் தயாரிக்கின்றோம் என்ற ஒரு நோக்கத்தை அது நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இந்த நோக்கம் 3 விதங்களில் நிறைவு பெறுகிறது. முதலாவதாக இயேசுவினுடைய வரலாற்று வருகை, அவர் இந்த உலகத்தில் பிறந்த ஒரு வருகையை நாம் கொண்டாடுகின்றோம். 2வதாக கிறிஸ்தவர்கள் நமது வாழ்வில் இயேசுவினுடைய வருகை, நமது வாழ்வில் கிறிஸ்து வர வேண்டும், கிறிஸ்துவை நாம் நமது உள்ளத்தில் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். 3வதாக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை நிறைந்த வருகையில் நாம் பங்கு பெறுகின்றோம். ஆண்டவருடைய 2வது வருகைக்காக நம்மையே நாம் தயாரிக்கின்றோம். தொடக்க காலத்தில் 6 வாரங்களாக கடைபிடிக்கப்பட்ட இந்த திருவருகை காலமானது திருத்தந்தை 1ஆம் கிரகோரியால் 4 வாரங்களாக மாற்றப்பட்டது. காரணம், கிறிஸ்துவுக்காக மக்கள் காத்திருந்த அந்த 4000 ஆண்டுகளை திருத்தந்தை அவர்கள் 4 ஞாயிற்றுக்கிழமைகளாக மாற்றினார். ஆதாம் முதல் நோவா வரை இருக்கின்ற 1000 வருடங்கள், நோவா முதல் ஆபிரகாம் வரை இருக்கக்கூடிய 1000 வருடங்கள், ஆபிரகாம் முதல் தாவீது வரை இருக்கக்கூடிய 1000 வருடங்கள், தாவீது முதல் இயேசு வரை இருக்கக்கூடிய 1000 வருடங்கள். இந்த 4000 ஆண்டுகளையும் 4 வாரங்களாக மாற்றி இந்த 4 வாரங்களில் நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு என்கின்ற சிந்தனைகளில் நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். ஒவ்வொரு திருவருகை காலத்திலும் புதிய திருவழிபாட்டு ஆண்டை நாம் தொடங்குகின்றோம். இந்த ஆண்டு கிறிஸ்தவர்கள் நமக்கு மிகவும் சிறப்பான முக்கியமான ஒரு ஆண்டு. காரணம், ஆண்டவருடைய 2025ஆம் யூபிலி ஆண்டை நாம் கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து பிறந்த 2025ஆம் ஆண்டு ஒரு மாபெரும் யூபிலி ஆண்டை கொண்டாட திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு யூபிலி ஆண்டும் நமக்கு உணர்த்துவது நாம் கடவுளோடு உறவில் வாழ வேண்டும். திருவிவிலிய கண்ணோட்டத்தில் யூபிலி ஆண்டு என்பது பழைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு மகிழ்ச்சியான மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை, இந்த ஆண்டு சிறப்பாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் வாழ வேண்டும் என்ற விருதுவாக்கோடு நாம் அனைவரும் இந்த ஆண்டை சிறப்பிக்க அழைக்கப்படுகின்றோம். எதிர்நோக்கு, நமது வாழ்வு இந்த உலகத்தில் முடியப் போவதில்லை, மாறாக நமக்கு மேலுலக ஒரு வாழ்வு இருக்கிறது என்ற ஒரு எதிர்நோக்கை நமக்கு முன்னிறுத்துகின்றது. 2வதாக திருப்பயணிகள், நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக நமக்கு வேறு ஒரு உலகம் இருக்கிறது, வேறு ஒரு வாழ்வு இருக்கிறது, அதற்கான தயாரிப்பின் மனிதர்கள் தான் நாம் என்பதையும் இந்த விருதுவாக்கு நமக்கு உணர்த்துகின்றது. எனவே யூபிலி ஆண்டின் திருவருகை காலம் நமது வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றவும், நமது ஆன்மாவை நல்ல முறையில் தயாரிக்கவும்,
திருவருகை காலத்தின் நாட்களில் இயேசு பாலனோடு சில நிமிடங்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு சிந்தனையில் நாம் சிந்தித்து தியானித்து இந்த திருவருகை காலத்தை அர்த்தமுள்ளதாக நாம் கொண்டாடவிருக்கின்றோம். மெய்ஸ்டர் எக்காத் என்கின்ற ஒரு ஜெர்மன் எழுத்தாளர் கூறுகின்றார், கிறிஸ்து பெத்லகேமில் 1000 முறை பிறக்கலாம், ஆனால் அவருடைய உள்ளத்தில் பிறக்கவில்லை என்றால் அவர் பிறப்பது வீணாகிவிடும் என்று கூறுகின்றார். எனவே அர்த்தமுள்ள விதத்தில் நாம் இந்த திருவருகை காலத்தை, இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட இயேசு பாலனுக்காக சில நிமிடங்கள் என்ற தலைப்பில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு மைய சிந்தனையில் தியானிக்கவிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி கிறிஸ்துவை நமது உள்ளத்தில் பிறக்க தயாரிக்கலாம் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் அனைவரும் இந்த திருவருகை காலத்தை தயாரிப்போம். பிறக்கவிருக்கின்ற கிறிஸ்து பாலன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.